அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழ் சேனல் சுஜா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தனி பாடல்களுடைய தொடர்ச்சிப்பா. அதாவது காளமேக புலவருடைய தனி பாடல்கள். கடந்த பதிவு ஒன்று பார்த்தோம். சில பாடல்கள் 7 தொகுப்புல கிட்டத்தட்ட 3 தொகுப்புகள் நம்ம பார்த்தோம். அதனுடைய மீதி தொகுப்புகளை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். அனைத்தும் சுவையான பாடல்பா. அதற்கான விளக்கங்களும் இடம்பெறுகின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வித்தார செய்யுள்கள் இது அடுத்த தொகுப்பு. வித்தாரம் அப்படின்னா விரிவான அர்த்தம், அதாவது பறந்துபட்ட என்று பொருள். அவரை என்ன செய்கின்றார்கள், அந்த தண்டிகை புலவர்கள் ககர வர்க்கத்தை வைத்து ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க. அவரும் பாடுகின்றார். காக்கைக்கு ஆகா கூகை, கூகைக்கு ஆகா காக்கை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கு ஒக்க, கை கைக்கு கா கைக்கு, கை கைக்கு ஆகா. சரிங்களா? அம்மா இந்த பாடலுடைய பொருள் என்னங்கம்மா இந்த பார்ப்போம்ப்பா. அதாவது காக்கைக்கு ஆகா கூகை, இந்த இடத்துல பிரிக்கணும். ஆகா, சரிங்களா? காகத்துக்கு கூகை இரவில் வெல்ல முடியாது. அதே போன்று கூகைக்கு ஆகா காக்கை, இந்த இடத்துல ஆ வரணும். அப்ப கூகை பகல்ல காகத்தை வெல்ல முடியாது. கோக்கு கூ காக்கைக்கு, கோனாக்கு தலைவன் அர்த்தம், அதாவது மன்னன். மன்னனை பகைவரிடமிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கொக்கு ஒக்க, கொக்கு எப்படி தக்க மீன் வரும் வரை அதை காத்து கொண்டு இருக்குமோ அது போன்று காத்திருக்க வேண்டும். கை கைக்கு கா கா கைக்கு, கை கைக்கு ஆகா. கை கைக்கு அப்படின்னாக்கும் எதிரியிடம் இருந்து மீண்டும் வருகின்ற அந்த எதிரியிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு. கா அப்படின்னாக்கும் தலைவன் அர்த்தம். கா கைக்கு அவனை காப்பாற்றுவதற்கு, கை கைக்கு ஆகா அவனை காப்பாற்றுவதற்கு. அவன் என்னதான் திறமையானவன் மன்னனாக இருந்தாலும் கை கைக்கு ஆகா அவனால் அந்த பகையை வெல்ல முடியாது. அப்ப அவன் என்ன செய்ய வேண்டும்? கொக்கொக்க, கொக்கு போன்று காலமறிந்து அவன் படையெடுத்தல் வேண்டும் அல்லது எதிர்த்து நிற்றல் வேண்டும். சரிங்களா? அடுத்து என்ன செய்கின்றார்கள்? தகர வர்க்கத்தை வைத்து ஒரு பாட்டு பாட சொல்கின்றார்கள். அதன்படி அவர் பாடுகின்றார். பாருங்களேன். தத்தி தாது ஊதி, தாது ஊதி, துத்தி துத்தி துதை, துதை தத்தாது ஊதி, தித்தித்த தித்தித்த தாதுது, தித்தித்த எத்தாதோ தித்தித்த தாது. சரிங்களா? இப்ப இதுல எப்படி நம்ம பொருளை கொள்ள வேண்டும் பாருங்களேன். அதாவது தாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பூவினுடைய மகரந்தம், அதனை வண்டானது போய் நுகருகின்றது. இந்த புலவர் இப்ப பாடுகின்றார், நம்முடைய காளமேக புலவர் பாடுகின்றார். ஏ வண்டு தத்தி தாது ஊது ஊதுதி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? வண்டே நீ பறந்து சென்று அந்த பூவில் இருக்கின்ற மகரந்தத்தினை ஊதி ஊதி ருசிக்கின்றாய். தாது ஊதி, மறுபடியும் அதற்கு சொல்கின்றார். தாது ஊதி, மீண்டும் மீண்டும் அதனை என்ன செய்கின்றார்? பூவினை ஊதி ஊதி வேறொரு பூவிற்கு அதனை செல்கின்றாய். சரிங்களா? துத்தி, அடுத்து துத்தி துதை, திதை தைத்த தாது ஊதி. இங்க துதைந்தன் வரணும், துதைத்து வல்லின விகாரம் வந்திருக்கு. சரிங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாரு? துத்தி துதை, துதைதி, துத்தி துதைதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தூதி துதி என்று இறங்கெடுத்தபடியே நீ மீண்டும் பூவினில் சென்று மகரந்தத்தை உண்ணுகின்றாய். துதைந்த, துதைந்தது அத்தாது ஊதி. நீ பூவினில் என்ன செய்கின்றாய்? அதாவது துதைந்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் என்ன அர்த்தம்னாக்கும் அந்த பூவை அணுகி, துதைந்த அப்படின்னாக்கும் அணுகுதல் அர்த்தம். அப்ப அந்த பூவை அணுகி அதனிடத்து இருக்கின்ற அந்த மகரந்தத்தினை ஊதி உண்கின்றாய். திரும்ப திரும்ப அதே கருத்துப்படத்தான் அவர் அமைக்கின்றார். சரிங்களா? தித்தித்த தித்தித்த தாது எது? உனக்கு இனிமையினை கொடுத்த அந்த தாது, அதாவது மகரந்தம், அது எது? தித்தித்தது எத்தாதோ தித்தித்த தாது. ஆக எந்த பூவானது உனக்கு
இனிமையினை தந்தது. மிகவும் அழகிய எத்தாதோ அப்படின்னு சொன்னோம்னாக்கும் இனிதான இருந்த மகரந்தம் எது? தித்தித்த தாது. இந்த அழகான பூக்களிலிருந்து உனக்கு இனிமையான சுவையினை தந்த, அதாவது மகரந்தத்தினை தந்த பூ எது என்று காளமேக புலவர் கேட்கின்றார். சரிங்களப்ப. இப்ப அடுத்ததாக தூது என்கின்ற சொல் பலமுறை வருமாறு அவர் பாடுகின்றார். ஒரு பாட்டை அவங்க கேட்கிறாங்க, அவர் பாடுகின்றார். தாதி தூதோ தீது, தத்தை தூதோ தூது ஓதாது, தூதி தூது ஒத்தித்த தூதது, தாதொத்த துத்தி தத்தாதே, தே துதித்த தொத்து தீது, சித்தித்தது ஓதி திதி. அம்மா இது என்னங்கம்மா? தீது. தாதி அப்படின்னாக்கா அடிமை பெண்கள். அடிமை பெண்களை நம்ம தூது அனுப்பலாமா? அந்த தூதனை நாம் அனுப்பினாலும் அது தீமையானது, பயனற்றது. இது ஒன்று. அடுத்து தத்தை தூது, தத்தை தூது ஓதாது. அந்த தூவும் ஓவும் இணைந்து இங்க வந்திருக்குங்க இப்ப. சரிங்களா? தத்தை அப்படின்னா கிளி. கிளிய தூது அனுப்பணும்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அது போய் அங்க பேசுமா? அது ஓதாது, அது பேசாது. அடுத்து தூதி தூது ஒத்திட்ட தூது அது. தூதி அப்படின்னு சொல்லி சொன்னா தோழி. தோழி மூலமாக தூது அனுப்பினோம் என்றால் அவள் என்ன செய்வார்? ஒத்தித்தது தூது அதே. அதாவது ஒத்தித்த அப்படின்னாக்க நாள் கடந்து போய்கின்றே இருக்கும். தாது ஒத்த துத்தி தத்தாது. தாதி ஒத்த அப்படின்னு சொல்லி, அதாவது என்னுடைய உடலானது, அதாவது தலைவன் பிரிந்து இருப்பதனால் என்னுடைய உடலானது துத்தி தத்தாது, தேமல்கள் படர்ந்து நிற்காது. தே துடித்த தொத்து தீது. தே துடித்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தெய்வங்கிட்டையும் போய் நம்ம சொன்னோமானால் அது பயனற்றது. தித்தித்ததோ தித்தித்தது ஓதி திதி. எனவே எனக்கு இனிமை தருகின்ற தலைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே நான் இருப்பேனாக. ஆக எவை எவை பயனற்றது? தாதியினுடைய தூதோ தீது ஒன்று. இரண்டாவது தத்தை போய் பேசாது. தூதி எப்படின்னு சொன்னோம்னாக்கும் தோழியினுடைய தூது பார்த்தோமானால் அது நீண்டு கொண்டே போகும், ஒத்தித்தது. தேத்துடித்த தொத்து தீது. கடவுள்கிட்ட போய் சொன்னோம்னாக்கும் அதுவும் பயனற்றது. இதனால் என்னுடைய உடலில் தேமல் படராது. தித்தித்ததோ ஓதி துதி. எனவே இனிமையினை தருகின்ற என்னுடைய தலைவனின் பெயரையே சொல்லி கொண்டு இருப்பேன் என்று அவள் பாடுகின்றார் என்று என்னுமாறு காளமேக புலவர் பாடுகின்றார். சரிங்களா? அடுத்தது முக்கவும் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் இருக்குமாறு ஒரு பாட்டு கேட்கிறாங்க. பாடுகின்றார். துடித்து தடித்து துடுப்பெடுத்த கோடல், தொடுத்த தொடை கடுக்கை பொற்போல், பொடித்து தொடைபடைத்த துடித்த தோகை கூத்தாட, கடிபடைத்து காட்டித்து காடு. இப்ப கோடல் துடித்து தடித்து துடிப்பு எடுத்த, அதாவது கோடல் அப்படின்னா காந்தாய் மலர்கள். அவையெல்லாம் என்ன ஆயிற்று? அப்படியே துடித்து தடித்து, அதாவது அவையெல்லாம் மலர்ந்தன. அது மலர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒளி பெருகியது போல் இருந்தது. அரும்புகளும் அங்கே தோன்றின. அக்கை பொற்போல் தொடுத்த தொடை பொடித்து, அதாவது தொடை இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். அது என்ன? கடுக்கை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் கொன்றை மலர்கள். அவை என்ன செய்தன? அவை பொற்போல் பொழிந்து. எப்படி கோடல் இந்த பூக்கள் எப்படி காந்தாய் மலர்கள் அப்படி இருந்ததோ அது போன்று இந்த மலர்கள் கொன்றை மலர்களும் பொன் போல தங்கம் போல மின்னியதாக அவை பூத்து நின்றன. மாலைகளை தொடுத்த தொடை அப்படின்னு சொல்லி சொன்னா மாலைன்னு அர்த்தம். மாலைகளை அவை தொங்க விட்டன. அடுத்து பொடித்து தொடைபடைத்ததோ துடித்த, அத வளையல்களை அணிந்திருக்கின்ற அந்த தோள்பட்டையானது அவை துடித்தனவோ. தோகை கூத்தாட, தோகை என்றால் மயில் நட்டம். மயிலானது அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றது. கடிபடைத்து காட்டித்து காடு. இவ் அழகிய காட்சிகளையானது இந்த காடானது காட்டிற்று. இந்த காட்டிற்று அப்படிங்கிறது தான் காட்டித்து அப்படிங்கிறது. சரிங்களா? ஆக இங்க பார்த்தோம்னால் கோடல் அப்படின்னா காந்தாள் மலர்கள், இங்க கொன்றை மலர்கள் அவையெல்லாம் பூத்தி நிற்கின்றன. அதே சமயத்தில் வளையல் அணிந்து இந்த தோள்களானவை துடிக்கின்றன. மயிலானது ஆடுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அழகிய காட்சியினை இந்த காடானது காட்டியது என்று காளமேக புலவர் பாடுகின்றார். சரிங்களப்ப. அடுத்து 1 முதல் 18 வரை பாட வேண்டும், அடைச்சொல் இல்லாமல். அடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இப்ப அவனுடைய அந்த உடை நம்ம கேட்போம்.
தமையனின் அப்ப அந்த இன்றவர் அந்த மாதிரி அடைச்சொல் இல்லாமல் ஒரு வெண்பா இயற்றுகின்றாங்க. அவரும் பாடுகின்றார். 1 2 வெண்பா. அப்ப பாருங்க, சீரும் தலையும் தட்டக்கூடாது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. சரிங்களா? அடுத்து ஒரு பாடல் பாட சொல்கின்றார்கள். ராசியை 12 அதனுடைய பெயர்கள் வர வேண்டும். இதே மாதிரிதான் நம்ம சொன்ன மாதிரி அடை இருக்கக்கூடாது. அந்த வைப்பு முறை இருக்கு இல்லையா, ராசியினுடைய வைப்பு முறை இருக்கு இல்லையா, அதுல எந்த ஒரு பிறழ்ச்சியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாடணும் அப்படிங்கிறாங்க. அவரும் பாடுகின்றார். பாருங்களேன். பகருங்கால் மேடம் இடபம் மிதுனம், அடுத்து அதாவது மிதுனம் கற்கடகம், அடுத்து சிங்கம் கன்னி துலாம் விருச்சிகம். இங்க தனி எழுத்து அதை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய 12 வசையரும் ராசி வளம். வசை அப்படின்னாக்கும் குற்றம்னு அர்த்தம். வசையரும் அப்படின்னாக்கும் குற்றம் இல்லாத ராசி, அதாவது வளத்தினை தருகின்ற ராசிகள் என்று அவர் பாடுகின்றார். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, 6 ஜாதிகளும் ஒரே செயல்ல வர மாதிரி பாட சொல்கின்றார்கள். அவரும் பாடுகின்றார். அந்த 6 ஜாதிகள் வருகின்றன. ஆனால் அந்த ஜாதியை வந்து நம்ம இதுல பார்க்க கூடாது, சொல் சுவையை தான் நம்ம பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்ப அவர் எப்படி பாடுகின்றார் பாருங்களேன். கம்மாளன் அங்கி கணக்கன் எனவே துதித்தார் செம்மான் சதுரரே திருவரசை அம்மா கீழ் வாணியனும் பொன்னேறி வாழும் வெள்ளாழனுமே தேனியனும் அன்றே தெரிந்து. அவருக்கு சொல்லுகின்றார். அம்மா கேள், இது வருமா கேளுங்க. வாணியனும், வாணியை வந்து தன்னுடைய மார்பில் வைத்திருக்கின்ற பிரம்மனும், பொன்னேறி வாழும் வெள் ஆழனும், அதாவது திருமகளை தன்னுடைய உடலில் தாங்கி கொண்டிருக்கின்ற திருமாலும், அடுத்து சேனியனும் இந்திரனும் அன்றே தெரிந்து, அவர்களுக்கு அன்றே தெரிந்து விட்டது. என்ன? கம்மாளன் அங்கி கணக்கன் எனவே துதித்தார். அதாவது கம்மாளன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் கையில வந்து கபாலத்தை ஏந்தியவன். அடுத்து அங்கி கணக்கன் அப்படின்னு சொல்லி சொன்னா நெருப்பு கண்ணாலே அங்கு கணக்கன் அப்படின்னு இருக்கு. அத கண் நக்கன் நம்ம பிரிக்கணும்ப்பா. சரிங்களா? அங்கு இக்கணக்கு அப்படிங்கிறத இங்கு கண் நக்கன். நக்கன்னா என்ன அர்த்தம்? சிரித்தல்னு அர்த்தம். இப்ப கண்ணகின்னு சொல்லுவோம். அது கண்ணகி பார்த்தீங்கன்னா கண்ணாலே சிரிப்பவள் என்று பொருள். அதனால இங்க அந்த மாதிரி கண் நக்கன். அப்ப தன்னுடைய கண்ணால அவர் என்ன சிரித்து திரிபுரத்தை எரித்தார், எனவே துதித்தார். இந்த 3 பேருக்கும் அவருடைய பெருமையை தெரிந்ததனால் அன்றே அவர்கள் துதித்தார்கள். யாரை? செம்மான், சிவந்த மாலையினை அணிந்திருக்கின்றவன், சதுரரை, திருவரசை, மிகவும் பெருமை பொருந்திய அரசனை, அதாவது சிவபெருமானை அவர்கள் அன்றே துதித்தார்கள். சரிங்களா? ஆக பொருளானது இங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கணும் இப்ப. சரிங்களா? அடுத்ததாக நடு எழுத்து அலங்காரம். இது மிக முக்கியமான பாடல். மிக அழகா பாடியிருப்பார்ப்பா. பாருங்களேன். திருமால் வாகனம், நாவாய் ராசி 1, திணை தெவிட்டார், மாதுளன், கோகிலம், இவ்வேழின் உருவான் 7 எழுத்தின் நடு எனக்கு செய்தான், உகந்து 14னையும் தானே கொண்டான். இதுல பார்த்தீங்கன்னாக்கா 7 சொற்கள் இதுல இடம் பெறுகின்றன. அந்த 7 எழுத்துல நடு எழுத்தை கொண்டு ஒரு அலங்காரம், அழகான பாடல் ஒன்று அவர் பாடியிருக்கின்றார். முதல்ல அந்த 7 சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்ப வாகனம் அப்படின்னு சொல்லி சொன்னா கருடன் சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்து நாகாரி என்கின்ற பெயராலும் அழைப்பார்கள். அடுத்து நாவாய் அப்படின்னாக்கும் களம், அதாவது கப்பல். சரிங்களா? அடுத்து ராசி 1, அது கன்னி ராசி. அடுத்து சினை தெவிட்டார், சினை அப்படின்னாக்கும் கவடு, தெவிட்டார் அப்படின்னாக்கும் ஆறார். அடுத்து மாதுளன் அப்படின்னு சொல்லி சொன்னா மாமன், கோகிலம் அப்படின்னா பல்லி. ஓகேங்களா? இவ்வேழின் உருவாம் 7 எழுத்தின் நடு எனக்கு செய்தான். இந்த 7 சொற்கள்ல இருக்கின்ற நடு எழுத்தை வந்து எனக்கு எடுத்து, இந்த நடு எழுத்தை எடுத்தோமானால் அதனை எனக்கு செய்தான் இறைவன். சரி, அவர் என்ன செய்தார்? நடு எழுத்து பாருங்களேன். இங்க பாருங்க. க ல இன் வ ர ம இல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா என்ன வரும்?
காலன் வராமல் எனக்கு செய்தான். அப்ப எனக்கு இறப்பு என்பதே இல்லாமல் என்னை காத்தான். உகந்து 14 தானே கொண்டான். அப்ப இங்க இருக்கின்ற எழுத்துக்கள்ல மீதி இருக்கின்ற அந்த 14 எழுத்தினையும் தானே கொண்டான். இப்ப அந்த எழுத்துக்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் பாருங்களேன். நா ரி. இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எழுத்துக்கள். சரிங்களா? இந்த 14 எழுத்துக்களையும் தானே கொண்டான். அது என்ன இறைவன் தானே கொண்டான்? நாரி. நாரி அப்படின்னு சொல்லி சொன்னா உமையவளை தான் வைத்திருக்கின்றான், தன்னுடைய உடலில் பாதியாக வைத்திருக்கின்றான். அடுத்து க அந்த க கபாலம், கபாலத்தை ஏந்தி இருப்பவன். கனி அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்கும் கனியினை தன்னுடைய பிள்ளைக்கு, அதாவது பிள்ளையாருக்கு கொடுத்தவன். நமக்கு தெரியும் அந்த கதை இல்லைங்க. அந்த மாம்பழத்தை யார் சுற்றி வராதோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த இதை அவர் சுற்றி வந்தாரு விநாயகர். உடனே அதனை அவருக்கு கொடுத்தார். அடுத்து கடுனாக்க விஷம்னு அர்த்தம். விஷத்தினை தானே உண்டார். அடுத்து ஆர் அப்படின்னாக்கும் ஆர்த்தி மாலையினை அணிந்தவன். மான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், அதாவது மான்கிட்ட அவர் பரிவா என்ன செய்தார், அதற்கு பொன்கரத்து அவர் அமைத்தார். அடுத்ததாக பலி உகந்தான். இந்த மாதிரி வைத்திருப்பவன் எந்த இறைவன் என்று அவர் கேட்பதாக இந்த பாடலை அவர் அமைத்திருக்கின்றார் காளமேக புலவர். சரிங்களாப்ப. அடுத்த பாடல்ப்பா. மாடுக்கும் பறைக்கும் ஒத்து வருமாறு, அதே சமயத்துல அதை கடைமொழி மாற்று. கடைமொழி மாற்றுன்னு என்ன அர்த்தம்? கடைசியில் இருக்கின்ற எழுத்து முன்னால வரணும் அப்படின்ட்டு. பாருங்க. மாடு தின்பான் பார்ப்பான், மறை ஓதுவான் குயவன், கூடி மிக மண் பிசைவான் கொல்லனே, தேடி இரும்படிப்பான் செக்கான், எண்ணெய் விற்பான் மண்ணான், பரும்புடவை தப்பும் பறை. இப்போ அவன் சொன்ன மாதிரி கடைமொழி மாற்று. கடைமொழினா கடைசியில் இருக்கின்ற சொல்லை மாற்றி அமைத்தல். இப்போ முதலாவதாக அந்த பறை எடுக்கணும். பறை மாடு தின்பான், பார்ப்பான் மறை ஓதுவான், குயவன் கூடி மிக மண் பிசைவான், கொல்லனே தேடி இரும்படிப்பான். தேடி இரும்படிப்பான்னாக்க எங்கேயோ போய் இரும்பை தேடி அடித்தல் என்கின்ற பொருள் கிடையாது. இந்த இரும்பானது நன்றாக அதனை தீயிலிட்டு காய்ச்சுவார்கள். அதை தக்க பதம் வரும்போது என்ன செய்வார்கள், அதனை ஓங்கி அடிப்பார்கள். அதுதான். அடுத்து செக்கான் என்ன செய்வான், அவன் எண்ணெய் விற்பான். வண்ணான் பரும்புடவை தப்பும்னாக்கும் துவைத்து எடுத்தல்னு அர்த்தம். பரும்புடவைனாக்கு பெரிய புடவையினை. சரிங்களா? அடுத்த பாடல் இப்ப. ஒன்றை மலர் தரித்தான் கோபாலன் கோல் எடுத்து நின்று குழல் ஊதினான், நீழ்ச்சடையோன் பொன் திகழும் அக்கு அணிந்தான், மாயன் அரவணையில் கண் வளர்ந்தான், சிக்கலிலே வாழும் சிவன். இந்த மாதிரி அவரு இறைவனங்களை வைத்து ஒரு பாடல் பாடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன செய்றாரு, சிக்கலில் வாழ்ந்திருக்கின்ற இறைவன், உரை கொண்டிருக்கின்ற அந்த சிவன் என்ன, கொன்றை மலர் தரித்தான், கொன்றை மாலையினை அணிந்திருப்பவன். கோபாலன் கோல் எடுத்து நின்று குழல் ஊதினான். கோபாலன் நினைச்சினா, அதாவது கண்ணன் மாடு மேய்ப்பதற்காக அந்த கோலினை எடுத்து வைத்து குழல் ஊதினான். நீள் சடையோன் நீண்ட சடையினை உடையவன். பொன் திகழும் அக்கு அணிந்தான், அதாவது பொன் போன்ற திகழ்கின்ற எலும்பு மாலையினை அவன் அணிந்தான். மாயன் அரவணையில் கண் வளர்ந்தான். அரவு அணை. சரிங்களா? அரவுனா பாம்பு. பாம்பு படுக்கையில் மாயன் திருமாலானவன் படுக்கையில் வளர்ந்தான், அதாவது அங்கே அவர் ஓய்வெடுத்தான், உரைகின்றான் என்று பொருள். சரிங்களா? அடுத்ததாக திருவாரூர் சின்னங்கள் வைத்து பாடப்படுங்கள். சங்கு தீர்த்தம் திருச்சாளர வாயில் வீர சிங்காசனம் திருவுந்தி காப்பு பங்குனி மாதத்து திருநாள் தீர்த்தம் திருவின் நாதன் கோவில் உத்திர பாகம் திருவாரூர். அப்ப திருவாரூர் இப்போ சாதாரண ஒவ்வொரு கோவிலுக்கும் சில சின்னங்கள் இருக்கும். அந்த மாதிரி திருவாரூர் கோவிலினுடைய சின்னங்கள் கேட்கின்றார்கள். அதற்காக அவர் பாடுகின்ற பாடல். சங்கு தீர்த்தம் திருச்சாளர வாயில் வீர சிங்காசனம் திருவுந்தி காப்பு பங்குனி மாத திருநாள் தீர்த்தம். சரிங்களா? அடுத்து திருவின் நாதன் கோவில், அதாவது சிவனுடைய கோவில், உத்திர பாகம் திருவாரூர். இதே மாதிரி ஆயனுக்கு மண் பாட சொல்கின்றார்கள், கடம்பருக்கு கை பாட சொல்கின்றார்கள், சிதம்பர சின்னங்கள், கும்பகோணத்தின் சின்னங்கள், இதை பற்றி எல்லாம் பாட சொல்கின்றார்கள்ப்பா. சரிங்களா? இனி அடுத்ததாக தாதி தூதோ தீது என்னும் பாடல் எத்திரைப்படத்தில் இடம்பெற்றதாக கூறுவர். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்தார், வானம்பாடி திரைப்படம். அதில் இந்த பாடல் அமைகின்றது, போட்டி பாடலாக அமைகின்றது. அடுத்ததாக
கடவுளரை பாடியவை 7வது தொகுப்புப்பா. அது என்ன அப்படின்னாக்கா, இவர் தலையாத்திரை நிமித்தமா ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்கின்றார். அங்கே அவர் பாடிய பாடல்கள். சில பாடல்கள் போற்றுதல் போல் இருக்கும், சில பாடல்கள் நிந்திப்பது போல இருக்கும். ஆனால் நன்றாக உற்று பொருள் கவனித்தோமானால் அவை போற்றுதலை உரியதாக இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்களேன். அன்னம் இறங்கான், கட கழித்தான், தில்லை வாழும் கணபதி தன் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பரெல்லாம் விழித்திருந்தார். அயில்வேல் செங்கை உடைய அருமுகனும் கண்ணீரால் ஆறு ஆனான். கண் ஈராறு ஆனான். அடுத்து பம்பு சுடர் கண்ணனும் நஞ்சுண்டான். மால் பயமடைந்தான். உமை உடல் பாதியானாள். அம்புவியை படைத்திடுவது அவமே என்று அயனும் அன்னம் இறங்காமல் அலைகின்றானே. இது ஒரு நகைச்சுவை பாடல் போன்று அவர் அமைத்திருக்கின்றார். கம்பமத கட கழித்தால், அதாவது மிகப்பெரிய யானை, அதே சமயத்துல மதத்தினை உடைய யானை. அப்படிப்பட்ட யானையை உடையவன் அதாவது விநாயக பெருமான், தில்லை வாழும் கணபதி தன் பெருவயிற்றை கண்டு வாடி. கணபதி தன் அப்படின்னாக்கும் விநாயகருடைய அந்த பெரிய வயிற்றை பார்த்து வாடி உம்பரெல்லாம் விழித்திருந்தார். அதாவது உம்பர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வானுலகத்தில் உரைகின்ற தேவர்கள். அவர்கள்லாம் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்களாம் வாடி. அடுத்து அயில்வேல் செங்கை உடைய அருமுகனும் கண் ஈராறு ஆனான். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கூர்மையான வேலினை படையாக உடைய அருமுகனும், அருமுகனாக்க ஆறுமுகன் முருகன், அவனும் கண் ஈராறு ஆனான். ஆறுமுகன் தானே, ஆறு முகத்துக்கு அப்ப எப்படி வரும்? கண்கள் ஈராறு கண்களா வரும். அதாவது 6 முகத்துக்கு 2 கண்கள் வீதம். கண் ஈராறு ஆனான் ஒரு பொருள். இன்னொன்று கண்ணீர் ஆறானான், கண்ணீர் அப்படியே பெருகி ஓடுது, அந்த மாதிரி அவர் அழுதார். பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான். மால் பயமடைந்தான், திருமால் பயமடைந்தார். உமை உடல் பாதியானா, உமையம்மை அப்படியே பாதியாக இழைத்து போனார்களாம் அப்படிங்கிற பொருள் மேலோட்டமா தெரியும். ஆனா சுவைபட பார்க்கும்போது சிவனுடைய ஒரு பாதியில் அவர் ஆனார். சரிங்களா? அம்புவியை படைத்திடுவது அவமே என்று அயனும், அயல்னாக்கும் பிரம்மன், அவன் இப்ப இப்ப எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்க, அதனால இந்த உலகத்தை படைத்திடுவது வீண், அவமே, தேவையில்லாதது, பயனற்றது என்று அயனும் பிரம்மன் என்ன செய்யணும்? அன்னம் இறங்காமல். அன்னம் இறங்காமல்னா என்ன அர்த்தம்? சோறு சாப்பிடாமல் சொல்லுவாங்களா, சோறு தண்ணி இறங்கல அப்படிம்பாங்க. அதான் அந்த மாதிரி அவனும் சோறு சாப்பிடாமல் அலைகின்றானே என்று அவர் பாடுகின்றார். அடுத்ததாக நீ ஏழை ஆனால் தாண்டி ஒருத்தி தலையின் மேல் ஏறாளோ, பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ, மீண்டொருவன் வையானோ, வில்முறிய மாட்டானோ, தென்புலியூர் ஐயா நீ ஏழை ஆனால். தென்புலியூரில் குடிகொண்டிருக்கும் இறைவனே, நீ ஏழையாக இருந்தால், அதாவது எளிமையாக இருந்தால் உன என்னென்ன நடக்கும்? தாண்டி ஒருத்தி தலையின் மேல் ஏறாளோ, அதாவது ஒரு பெண் உன் தலை மேல ஏற மாட்டாளா, அதான் கங்கை. பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ, கணப்பர் என்ன செஞ்சாரு? இறைவனை அடைவதற்காக செருப்பால் அடிச்சுதான் அவரு வழிபட்டார். அதனால் செருப்பால் ஒருவன் போடானோ, மீண்டொருவன் வையானோ, வில்முறிய மாட்டானோ, பார்த்தன் என்ன செய்தான்? அவன் உன்னை வைத்தான், அது மட்டும் இல்ல வில்லால் உன்னை அவன் அடைத்தான் என்று அவர் பாடுகிறார். நீ எளிமையா இருக்கிறதுனால உன்னை இதெல்லாம் இவங்க பண்றாங்க அப்படிங்கிறாரு. சரிங்களா? அதே போன்ற இன்னொரு பாடல், வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எரிய பெரம்பால் அடிக்க இக்காசியினில் அல்லார் பொழில் தில்லை அம்பல வானர்க்கு ஓர் அன்னை பிதா இல்லாத தாழ்வதோ இங்கு நுனி ஒளி தானதுவே, எளி தானதுவே, எளிதானவன் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அப்போ உன்னை நீ ரொம்ப எளிமையாக இருப்பதனால் வில்லால் ஒருத்தன் அடித்தான், செருப்பால உதைத்தான், கோபம் கொண்டு உன்னை கல்லால் எறிந்தான், பெரம்பாலும் அடித்தான் இல்லையா? வைகையில அந்த உணவு இது பண்றதுக்காக நினைச்சாரு, பெரம்பால அடித்தாரு. இக்காசினியில் அல்லார் பொழில் தில்லை அம்பல வானர்க்கு, அதாவது தில்லையில் வீட்டிருக்கின்ற அந்த இறைவனுக்கு ஓர் அன்னை பிதா இல்லாத தாழ்வல்லவோ, ஒரு அம்மாவும் அப்பாவும் இல்லாதனால அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பும் கிடையாது, அதனால் இவர் அந்த சொல்லை படைக்கின்றார். சரிங்களா? இங்கு உனே எளிதானதுவே, நீ இந்த மாதிரி எளிமையாக இருப்பதனால்
உன்னை இவ்வாறெல்லாம் செய்தார்கள். சரிங்களா? அடுத்த ஒரு பாடல். எலி இழுத்து போகிறது, மூப்பான் மழுவும் முராரி திருச்சக்கரமும் பாப்பான் கதையும் பறிபோற்றோ மா பார் வலிமிகுந்த மும்மரத்து வாரணத்தை ஐயோ எலி இழுத்து போகின்றது என் பேர்பட்ட ஒரு, அதாவது மா பார், இந்த உலகத்துல மிக வலிமையான மிக பெரிதான வலிமை மிக்க மிகுந்த மதத்தினை உடைய அந்த யானையினை, ஐயோ அதனை வாகனத்தை உடையவன் அந்த விநாயக பெருமானை எலி இழுத்துக்கிட்டு போகுது, என்ன இது கொடுமை, ஐயோ அப்படிங்கிறாரு. என்னவா? மூப்பான் மழுவும், மூப்பான் மழுனாக்கும் சிவபெருமானுடைய மழு என்கின்ற ஆயுதமும், முராரி திருச்சக்கரமும், அதாவது முராரி என்கிற அதாவது இவனை அவர் அழித்தார், அதனால் அந்த புகழை அவர் பெற்றார். அவர் கையில் இருக்கின்ற சக்கரம் திருமால், பாப்பான் கதையும். அடுத்து கதை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் கதாயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அர்ஜுனனுடைய அந்த கதாயுதமும் பறிபோச்சோ, எல்லாம் காணாமல் போயிட்டதா, எல்லாம் எங்கேயோ போய்விட்டதா, இந்த மாதிரி எலி விநாயகரை இழுத்து கொண்டு செல்கின்றது, ஐயோ அப்படின்னு சொல்லி பாடுகின்றார். சரிங்களா? அடுத்ததாக காணிக்கு வந்திருந்தார். ஸ்ரீரங்கத்துல திருமால் ஊர்வலம் நடக்கின்றது, அங்க பிள்ளையார் வருகின்றார். அது ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கின்றாங்க. அதற்கு காளமேகம் பாடுகிறது. தந்தை பிறந்து இரவா தன்மையால் தன் மாமன் அந்தம் பிறந்து இறக்கும் ஆதலால் முந்தும் அழி நாணிக்கு வில்வேலும் ஆய்தலால் நன் மாமன் காணிக்கு வந்திருந்தான் கான். இது என்ன? முந்துமழி நாணிக்கு வில்வேலும் ஆய்தலால், அதாவது முன்னொரு காலத்துல ஆணவம் கொண்டு அலைந்தான் மன்மதன், அவனை எரித்தார் சிவபெருமான். நன்மாமன் அது முன்னால அங்க போகணும். சரிங்களா? காணிக்கு வந்திருந்தான் கான், அதனால் அவர் இருக்கின்றார், விநாயகர் இருக்கின்றார். ஏன்? தந்தை பிறந்து இரவா தன்மையால், அப்பாவுக்கு பிறப்பு இறப்பு தன்மை கிடையாது. தன் மாமன் அந்தம் பிறந்து இறக்கும் ஆதலால், அதனால இந்த மன்மதனுடைய அந்த மாமன், அவனுடைய மாமன் யாரு? திருமால். அவர் பிறந்து இறக்கின்ற வல்லன்மை உடையவர். அப்போ அதுக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லையா, மாமனாருக்கு வாரிசு வேணும் இல்லையா, அதனால் காணிக்கு வந்திருந்தான் என்று நகைச்சுவையுடன் இந்த பாடலை பாடுகின்றார் காளமேகம். சரிங்களப்ப? அடுத்ததாக செறிவான செய்யுள்கள் அப்படிங்கிற தலைப்பு. காளமேக புலவர் தனித்த சமயங்களில் தனிப்பட்ட செய்திகளையும் மனிதர்களை போற்றியும் பழித்தும் பாடியவை. கழுதை குரல்ல ஒரு பாடல். வாழ்த்த திருநாகை வாகான தேவடியால் வாழ்த்த குரல் எடுத்து பாடினாள், நேற்று கழுதை கட்ட வண்ணான் கண்டேன் என்று கழுதை எடுத்து ஓடி வந்தான் பார். அதாவது ஒருத்தி ஒரு திருநாகையில் ஒரு தேவடியால் என்ன செய்யுறா, குரல் எடுத்து பாடுறான். பாடின உடனே பக்கத்துல இருக்க ஒருத்தர் நினைக்கிறாரு, புலவர்கிட்ட சொல்றாரு, எப்படி பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த புலவர் பாடுகின்றார். வாழ்த்த திருநாகை வாகான தேவடியால் பாழ்த்த குரல் எடுத்து பாடினாள். நாகையில் வாழ்கின்ற தேவடியால் கடூரமான குரல்ல எடுத்து பாட்டு பாடினா. நேற்று கழுதை கெட்ட வண்ணான், அதான் கழுதை கெட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய கழுதையானது தொலைஞ்சு போயிட்டு, அதனால் வண்ணான் நினைக்கிறான், ஓடி வரான், என்னன்ட்டு கண்டேன் என்று, ஆகா என்னுடைய கழுதையை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று பழுதை எடுத்து ஓடி வந்தான். பழுதை அப்படின்னாக்க கையில் கோல் எடுத்துக்கொண்டு அவன் ஓடி வந்தான் என்று பாடுகின்றார். அடுத்ததாக 16 வகையான செல்வங்கள். 16 பேரு அப்படின்னு சொல்லி சொன்னா செல்வங்கள்னு அர்த்தம். சாதாரணமா வீட்டுல நம்முடைய குழந்தைகளையாகட்டும் பிறரையாகட்டும் என்ன சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு. 16 பெற்று அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 16 இந்த 1 2 தாங்காது, இங்க 16 பிள்ளைகளா அப்படின்னு. அப்படி கிடையாது. பெற்று அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நீண்டு பேரு என்று ஆகின்றது. முதல் நீண்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சரி, அந்த 16 என்னங்கம்மா? துதி, வானம், வீரம், விஷயம், சந்தானம், துணிவு, தனம், அதிதானியம், சௌபாக்கியம், போகம், அறிவு, அழகு, புதிதாம் பெருமை, அறம், குலம், நோ மகள், பூன் வயது. சரிங்களா? இப்ப எப்படி இதெல்லாம் 16? துதி அப்படின்னு சொல்லி சொன்னா பெருமை, தினமும் புகழ் கிடைப்பதாக. வாணி 2வது, கலை செல்வம், கல்வி செல்வம். அடுத்ததாக வீரம், தைரியம், விஷயம், எடுத்த செயல்கள் எல்லாம் வெற்றி. அடுத்து சந்தானம்னாக்க குழந்தை பாக்கியம்.
துணிவு, வீரம். தனம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அதி தானியம், மிகுந்த தானியங்கள். சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா உடல் நலம். போகம், போகம்னாலும் இதே போன்றுதான், தானியம் போன்ற ஒரு வகை செல்வம். அடுத்து அறிவு, அழகு. சரிங்களா? அடுத்து புதிதாம் பெருமை, நாளும் தினம் தினமும் பெருமை பெறுதல், அப்படிப்பட்ட பெருமை. அடுத்து அறம் என்கின்ற செல்வம். அடுத்து குலம். அடுத்து நோவகல் பூண்வயது, நல்லா இருக்கும். நோவு, நோவுன்னா துன்பம்னு அர்த்தம். அகல் அப்ப நோய் இல்லாத நிறைவான வயதினை பெறுதல். ஆக மொத்தம் 16 வகையான செல்வங்களை தருவை, தருவாய், மதுரை, பராபவனே என்று அவர் பாடுகின்றார். சரிங்களாப்பா? அடுத்ததாக காளமேகம், அதாவது காளமேக புலவரை வைத்து ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் என்ன, அது குறித்த தகவல்கள். வெளிவந்த ஆண்டு 1940. இயக்கியவர் எல்லிசார் டங்கன். படத்தொகுப்பு RS மணி. இசையமைப்பு RN சின்னையா. திரைக்கதை, வசனம், பாடல்கள் பாரதிதாசன். நாதஸ்வரம் ராஜரத்னம் பிள்ளை. ஒத்து ஊதியவர் NS கிருஷ்ணன். அடுத்து TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வரதனாக, அதாவது காளமேக புலவராக. NSK திட்டுவாக. CVV பந்துலு அவர்கள் அதிமதுர கவியாக. காளியன் ரத்னம் கந்த புலவராக. MV மணி முத்து புலவராக. S முருகேசன் என்பவர் அரசன் திருமலை ராயனாக. KS முத்தையா பாகவதர் என்பவர் தேவி பக்தன். தேவி பக்தன் நமக்கு தெரியும். முன்னால ஒரு வரதர் காலமேகமாக ஆவதற்கு முன்னால தேவி பக்தன் இறைவனிடம் வேண்டுகின்றார், நான் நினைக்கும் போதே எனக்கு பாடல்கள் திறக்கணும், அந்த மாதிரியான திறமையினை எனக்கு கொடு, அந்த புலமை திறத்தை எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உமாதேவியானவள் சின்ன வயது பெண்ணாக தோற்றம் எடுத்து வாயில வெற்றிலை சாற்று அவள் வருகின்றாள். இந்த தேவி பக்தனை அணுகி, உன்னுடைய வாயை தர, வெற்றிலை சாற்றை உமிழ்கின்றேன், அதன் பிறகு உன் திறமை பெறுவாய் அப்படின்னு சொன்னா, நீ என்ன இது பண்றியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவள் மீது நம்பிக்கை இல்லாமல் அவளை பார்க்க நிற்கிறார். அதன் பிறகு உமாதேவி என்ன செய்கின்றார், அந்த மண்டபத்துல அவர் தூங்கி கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த அம்மா வரதா உன்னுடைய வாயை தர அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவரும் அந்த தூக்கத்துல இருக்கிறதுனால தம்மை அறியாமல் வாயை திறக்கின்றார். உமையம்மை வாயில் அந்த வெற்றிலை சாற்றை உமிழ்கின்றார். அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னாக்கும் மழை போன்று மேகம் திரண்டு எப்படி மழை பொழியுமோ அது போன்ற பாடல்களை அவர் பொழிய தொடங்குகின்றார். சரிங்களா? இதனை தனது மனைவி மோகனாங்கியிடமும் அவர் கூறுவதாக அந்த இதில் நம்ம பார்த்தோம்ப்பா. சரிங்களா? அது யார் மோகனாங்கி அப்படின்னாக்கா SPL தனலட்சுமி அவர்கள் நடித்திருந்தார். இந்த திரைப்பட பாடல்களுடன் மணிவாசனின் பாடலும் காளமேக புலவரின் பாடல்களும் கலந்து காணப்படுகின்றன. சரிங்களா? ஆக இதுவரைக்கும் காளமேக புலவருடைய தனி பாடல்கள் 7 தொகுப்பு. கடந்த பதிவில் சில தொகுப்புகள் பார்த்தோம், இந்த பதிவில் சில தொகுப்புகள் பார்த்தோம். சரிங்களா? இதனோடு தொடர்புடைய இணைப்புகளை இணைக்கின்றேன், அவற்றை இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள். சரிங்கப்ப, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.